தமிழக சட்டமன்ற தேர்தலில் பிற்பகல் 1 மணி நிலவரப்படி 234 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவில் 56.81% வாக்குகள் பதிவாகியிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் அன்பழகன் இணைப்பில் உள்ளார். அன்பழகன், மதியம் 1 மணி நிலவரப்படி 56.81% ஒட்டுமொத்த வாக்குப்பதிவுகளும், இதில் அதிகமாக திருப்பூர் மாவட்டத்தில் 62.97% வாக்குகள் பதிவாகியிருக்கிறது. இந்த நிலையில் எந்த மாவட்டத்தில் மிகவும் குறைவான வாக்குகள் பதிவாகி இருக்கிறது? விவரங்களை சொல்லுங்க. நீங்க சொன்னது போல தமிழக சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் 1 மணி நிலவரப்படி 56.81% வாக்கு. மக்கள் காலையில பார்க்கும் பொழுது அந்த ஓட்டிங் ரேஷியோ கம்மியாயிட்டு இருக்கும்போது 17% தான், ஒரு 37 இப்படி மாறும் பொழுது ரொம்ப ஆர்வத்தோட மக்கள் அதிகமா ஓட்டு போட ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். சென்னையை பொறுத்தவரை நம்ம சென்னையிலிருந்தே வருவோம். ஏன்னா சென்னையில இருக்கக்கூடிய 16 சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் அவருடைய வாக்குப்பதிவு நம்ம பார்த்தோம்னா, ராதாகிருஷ்ணன் நகரை பொறுத்த வரைக்கும் 1 மணி நிலவரப்படி பார்த்தோம்னா 55.68% வாக்கு. பெரம்பூர்ல 56.24% போல இருக்கு. கொளத்தூர்ல 56.59, வில்லிவாக்கத்துல 56.66, திருவிக நகரை பொறுத்த வரைக்கும் 48.74, எக்மோரை பொறுத்த வரைக்கும் 53.67, ராயபுரம் 49.67, ஹார்பர் துறைமுகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 54.39, சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி பார்த்தோம்னா 53.55, ஆயிரம் விளக்கு பார்த்தோம்னா 55.05, அண்ணா நகர்ல 56.61, விருகம்பாக்கத்துல 59.3, சைதாப்பேட்டையில 52.76, திருவிக நகரை பொறுத்த வரைக்கும் 58.01, மயிலாப்பூர்ல 48.86, வேளச்சேரியில 56.26. எதற்காக நம்ம சென்னை சொல்லணும்னா, சென்னையில எப்பவுமே அந்த போலிங் குறைவாக தான் இருக்கும். எப்பவுமே இப்போ எந்த தேர்தலாக இருந்தாலும் அதிக அளவுக்கு மக்கள் ஓட்டு போடுறது தடவை இருக்காது. ஆனா இந்த அளவு நம்ம பார்க்கும்போது, நம்ம களத்தில் நேரடியாக போய் பார்க்கும் பொழுது பல இடங்கள்ல ஆர்வத்தோட மக்கள் வாக்கு செலுத்துறதை பார்த்தோம். நிறைய பேர் வெளிநாட்டுல இருந்து இதற்காக செலவு பண்ணிட்டு வந்தது நம்ம அந்த கண்கூட பார்த்தோம். ஏன்னா ஒரு புறம் நிறைய இடங்களுக்கு பணப்பட்டுவாடா அந்த ஒரு வாக்குக்கு பணம் கொடுத்திருக்க சூழல்ல பல இடங்கள்ல செலவு பண்ணி வருவங்கிறது ஆச்சரியமா இருந்தது. அதே போல நிறைய இந்த இளைஞர்கள் அதிகமா பார்த்தோம். முதியவர்களும் சரி, முதியவர்கள் நம்ம என்னதான் இதுக்கு மேல நம்ம அவங்க வீட்டுல போய் நம்ம வாக்கு வாங்கியிருந்தாலும் கூட, இங்க பார்த்தோம்னா நிறைய பேர் அவங்க ஆர்வத்தோட வாக்கு செலுத்தினாங்க. வெயில் அதிகமாக இருந்தாலும் கூட ஒரு சில இடங்களும் அந்த பாதுகாப்பு நடவடிக்கை பண்ணியிருந்தாங்க. இந்த சூழ்நிலை இதையும் தாண்டி இந்த தர பார்க்கும்போது மக்கள் மத்தியில ஒரு அந்த வாக்குப்பதிவுங்கிறது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆர்வம் அதிக அளவு காணப்படுதுன்னு சொல்லலாம். அதை நம்ம கண்கூட பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா இந்த ஒரு ஒவ்வொரு இப்போ நீங்க சொன்னது போல இந்த குறைவான வாக்குப்பதிவு இன்னும் சிறிய நேரத்தில் எல்லாமே 50% மேலதான் வந்திருக்கு. எப்படி இருந்தாலுமே ஒரு சில மாவட்டங்களை தவிர அது கிட்டத்தட்ட அது நெருங்கி கிட்டத்தட்ட 50.40% வந்து நெல்லை பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்கு. நாமக்கல் 62.51, பெரம்பலூரை பொறுத்த வரைக்கும் 57.55, சேலம் 61.42, சிவகங்கை 53.50, தென்காசியை பொறுத்த வரைக்கும் 54.24. ஏன்னா இப்படியே பார்த்தோம்னா அந்த ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ மதிய நிலவரப்படி பார்த்தா கிட்டத்தட்ட 56.81% இந்த நம்ம 1 மணி நிலவரம் தான். இன்னும் நிறைய பேர் என்னன்னா வெயில் தாக்கம் அதிகமாக மாலையும் ஓட்டு போட வருவாங்க. இந்த டைம்ல நிறைய போலிங் பூத்ல பாத்தீங்கன்னா அந்த வெயிலையும் பொருட்படுத்தாம மக்கள் நின்றுட்டு இருந்த காட்சியும் நம்ம பார்த்தோம். அதனால அந்த இந்த முறை நம்ம கண்கூட பார்த்த விஷயம் என்னன்னா, மக்கள் ஆர்வத்தோட வாக்கு செலுத்துறது நம்ம பார்க்கக்கூடிய சூழல் வந்தது. கசாணி, முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அன்பழகன்.